வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாம். சார், திட்டாசிரியர்களுடைய வழக்கு சார் என்னதான் நடக்குது? திட்டாசிரியர்கள் தொடர்ந்து வழக்குகள் நாளுக்கு நாள் சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த வழக்குடைய உண்மைத்தன்மை என்ன? இப்படி எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ டெட்டாசிரியர்கள் வழக்கும் ஸ்டே ஆர்டர் வழக்கும் 149 ஜிஓ வழக்கும் என்னதான் சொல்ல வருது? ஸோ இதை தாங்க அனைத்து ஆசிரியர்கள் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு விஷயம். ஸோ வழக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. ஸோ 149க்கு எதிரான நீதிமன்ற வழக்கு. ஸோ ஸ்டே ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பினர் ஸ்டே ஆர்டர் இல்லைனாலே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு தரப்பினர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இறுதியில் என்னதான் நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துக்கலாங்க. என்ன சார் அப்படி ஒரு டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான மீண்டும் வந்திருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் என்னென்ன அப்படின்ட்டு நீங்களே குழப்பத்திலே இருக்கலாம். ஸோ டெட் ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2013 மற்றும் 17 ஆகிய ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விலக்கு அளிக்கலாம். ஸோ இந்த 149 ஜிஓவிலிருந்து விலக்கு அளிப்பதற்கு இந்த 2 ஆண்டுகளில் தேர்ச்சி வேணா இதுக்கு இந்த டைமில் தான் நமக்கு இந்த 149 ஜிஓவை அலோகேட் பண்ணாங்க. அதனால் இந்த டைமில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வழக்கிலிருந்து விலக்கு கொடுப்பதற்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்குடைய மீண்டும் ஒரு நாள் அடுத்த விசாரணை அடுத்த வாரம், ஸோ இந்த டிசம்பர் 19 - 23க்குள்ளார முடித்து வைக்கப்படுவதாக சில தரப்பு வாதங்கள் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டே ஆர்டர் வழங்குவாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? ஸோ இந்த 400 பேருக்கு நீதிமன்றத்தில் வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு இறுதி தீர்ப்புக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இறுதி தீர்ப்பு அடுத்த வாரத்துல நமக்கு கிடைத்துவிடும். ஸோ கவலையே பட வேண்டாம். அந்த 400 பேருக்கு நிச்சயமா பணி நியமன ஆணைகள் அனைத்தும் ரெடியாக இருக்குங்க. மக்களே, டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். ஸோ நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டெட்டு, ஸோ இது சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான மெட்டீரியல்ஸும் இலவசமாக உங்களுக்காக வழங்கப்படுகிறது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அனைத்தும் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.